ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜெய் கங்கா மையா கி, யமுனா மையா கி, சரஸ்வதி மையா கி, சத்குருநாத் மகாராஜ் கி. திரிவேணிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷயவடம் சேஷம் பிரஜாகே தீர்த்தநாயகம் அப்படின்னு இந்த ஊருக்கு என்ன, இந்த ஊர்ல என்ன இருக்கு? ஹிந்துவா பிறந்த மனுஷனா பிறந்த ஒத்தத்தரும் ஜென்மால ஒரு முறை காசி யாத்திரை பண்ண சொல்லியிருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் மாதிரி கிடையாது. காசி யாத்திரைங்கிறது ஏன் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம பிறந்த உடனே பேர் வைக்கிறாளோ அது மாதிரி ஒரு ஜீவனுக்கும் ஒரு புண்ணிய யாத்திரை பண்ணி இது நாள் வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மா பிறந்திருக்கோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு சிவபுராணம் ஒரு பட்டியலிட்டு அதுக்கப்புறமா மனுஷனா இருக்கிறதுக்கு ஒரு புண்ணிய பலனும் அதற்கு சேர்ந்த மாதிரியான சில பலன்களும் சேர்ந்ததுனால மனுஷ பிறவியை கொடுக்குறான். அப்படி இந்த மனுஷ பிறவியில அவன் பிறந்தது முதற்கொண்டு செய்திருக்கக்கூடிய வினைகள் தீர்றதுக்கு பூமியில ஒரு இடம் இருக்கு. அது பிரயாகை. சமஸ்த பாபட்சயார்த்தம் அப்படின்னு இங்க சங்கல்பம். அதனாலேயே இங்க பாவம் எப்படி போறது அப்படின்னா, பிராமணனுக்கு எதை கொடுத்தாலும் தானமா வாங்கிப்பான். பூமி வாங்கிப்பான், பசுமாடு வாங்கிப்பான், ஸ்வர்ணம் வாங்கிப்பான். இப்படி அதுக்கு பிராயச்சித்தம் பிராமணனுக்கு. பிராமணன் வாங்காதது 3 விஷயம். ஒன்னும் ஆடு அஜதானம் வாங்க மாட்டான். ஆடு தானம் கிடையாது. ஆடு தானத்தோட சேர்ந்த மகிஷ தானம் எரும மாடு வாங்க மாட்டான். 2வது முடி ரோமம் வாங்க மாட்டான். எலும்பு வாங்க மாட்டான். நீ என்ன வேணாலும் கொடுக்கோ. இதை யாரு வாங்குறா அப்படின்னா, பிராமணனே வாங்காதத உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீருவதற்காக ஜெகன்மாதாவான திரிவேணி வாங்குறான். இந்த கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதி இருக்கு பார்த்தீங்களா, அது சாட்சாத் அம்பாள் தான். சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சண சேவிதான்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்ற மாதிரி 3மே அம்பாள் தான். பொதுவா சரஸ்வதி அந்தர்வாகினிங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். இந்த ஜடை போடுறோம் ஒன்னும் 3ஆ பிரிக்கிறோம். 2 தான் தெரியும், 1 காணும். 3 அதோடய தான் இருக்கு, 1 காணும். அது மாதிரி 3 நதி, கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற 3 நதி. இந்த 3 நதியும் சங்கமிக்க கூடிய இடம்ங்கிறதுனாலேயே இதற்கு அந்த இடத்துக்கு திரிவேணி அப்படின்னு பேர். இங்க க்ஷேத்திர தேவதை மாதவர். திரிவேணிம் மாதவம் சோமம் சந்திர பகவான் தபஸ் பண்ண இடம் இது. ஏன் பிரயாகைன்னு இந்த ஊருக்கு பேர் அப்படின்னா, விஷ்ணு பிரம்ம பிரஜாபதி, இது பிரம்ம கஷேத்திரம். இது பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறதே ஒரு அஸ்வமேத யாகம். ஒரு அடி எடுத்து வைக்கிறதே. அப்போ பல கோடி அஸ்வமேத யாகம் பண்ணதுனால, பல யாகங்கள் பண்ணினதுனால இந்த இடத்துக்கு பிரயாகை அப்படின்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துல, அதாவது இந்த பிரயாகை உள்ளுக்குள்ள வராமல், பிரயாகையில திரிவேணியை பார்க்காமல், பிரயாகையில இருக்காமல் காசி யாத்திரை பண்ண முடியும். பிரயோஜனம் இல்லை. காசிக்கு போயிட்டு வரோன்னா டூரிஸ்ட் மாதிரி ஆயிடும். இங்க வந்தால்தான் காசிக்கு நாம் பண்ணக்கூடிய சடங்குகளுக்கு இங்க அதிகாரம் கொடுக்கப்படுறது. அதனால அப்பேற்பட்ட வசதியான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். கும்பமேளா ஸ்தலம். அது என்ன கும்பமேளா ஸ்தலம் அப்படின்னா, 4 இடத்துல பாரத தேசத்துல அமிர்தம் விழுந்தது. தேவாசுரா அமிர்தம் திருப்பார்கடலை கடைஞ்ச போது கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுக்கிறத, அந்த அமிர்த துளி 4 இடத்துல விழுந்தது. அந்த 4 இடமும் அழியாதது. எல்லாம் அழிஞ்ச பிற்பாடு கூட அழியாமல் அது இருக்கும். ஒண்ணு ஹரித்வார். ஹரித்வார் தான் நாம இமயமலையில மேல போகிறதுக்கு, பத்ரிநாதோ கேதாரநாதோ கங்கோத்ரியோ யமுனோத்ரியோ போறதுக்கு, ஹிமாச்சல பர்வதத்தை போய் அடையறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறது
ஹரியினுடைய சரணத்தை அடைவதற்கு வழி ஹரித்வார். ஹரித்வார் ஒரு க்ஷேத்திரம். நாசிக், கோதாவரி நதி பிரம்மாண்டமா போறது. அடுத்தது பாரத தேசத்தை வடக்க தெற்க பிரிக்கிறது உஜ்ஜயினி. உஜ்ஜயினி. நாலாவது பிரயாகை. இந்த 4 க்ஷேத்திரம் தான் அமிர்தம் விழுந்தது. அழியாத ஸ்தலம் இதெல்லாம். இந்த 4 க்ஷேத்திரத்துல நாம எதை பண்ணினாலும், பூஜையோ தபசோ வழிபாடோ நமஸ்காரமோ தானமோ தர்மமோ எதை பண்ணினாலும் ஒரு முறை பண்ணினா பல கோடி முறை நாம பண்ணினத்துக்கு உண்டான பலன் கொடுக்கிறது. அதுல ஒன்னாக இருக்கக்கூடியதுதான் பிரம்மாவினால் அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்ட இந்த இடம். இந்த திரிஸ்தல் யாத்திரைங்கிறத பிரயாகை, காசி, கயா 3த்தையும் இணைக்கிறத ஒரு பெரிய அக்ஷயவடம் இருக்கு 3 ஊர்லயும். அந்த 3 ஊர்ல இருக்கக்கூடிய அக்ஷயவடத்தினுடைய பாதம் அலகாபாத். இந்த அக்ஷயவடத்தினுடைய இலை மேல இருக்கக்கூடிய இடம் கயா. இது நடுவுல இருக்கக்கூடியது காசி. அதனால இது 3த்தையும் சேர்த்த யாத்திரை தான் காசி யாத்திரை. சரி, இங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா, அத்தியாபனம் பிரம்ம யஜ்ஞா பித்ரு யஜ்ஞசு தர்ப்பணம் ஹோமோ தெய்வோ பலிர்பௌதோ நிரியஜ்ஞோ மனு பூஜனம். தமிழ்ல ரொம்ப அழகா தெய்வ புலவர் சொல்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அதனால பித்ரு யஜ்ஞம், முன்னோர்கள் கரை சேருகிறார்கள். முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா, பித்ருக்கள் நல்ல கதி அடைகிறா. முன்னோர்கள் நல்ல கதி அடைகிறாங்கிறதோட மட்டும் கிடையாது, பிரயாகையில திரிவேணியில ஸ்நானம் பண்ணிட்டோ நம்ம தலையிலேருந்து விழக்கூடிய ஜலத்தினால, பூமியில விடுற ஜலத்தினால நம்மளுடைய குலத்தினுடைய 7 தலைமுறை புள்ள பேர, அவனோட புள்ள அவனோட புள்ள அவனோட புள்ளைக்கு நல்ல அந்த குல உத்தாரணம் ஆறுது. ஒருத்தராத்துல குழந்தை இல்ல, 10 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கிறது. ஒரு பையன் கல்யாணம் ஆகாம இருக்கான், பிரார்த்தனை பண்ணிட்டு தாயே அப்படின்னா உடனே அவத்துல மங்களகரமான காரியங்கள். இது இத்தனையும் துர்காலட்சுமி சரஸ்வதி ரூபமா இருக்கக்கூடிய திரிவேணியினால முடிகிறது. நம்ம ஊர்ல எப்படி கோவில் உள்ள போய் மூலஸ்தானத்துல சுவாமியை பார்ப்போமோ, அது மாதிரி கோவில் இந்த ஊர் முழுக்க எல்லா க்ஷேத்திரமுமே வடக்க அந்த ஊரே க்ஷேத்திரம் தான். நம்மளுடைய கண்களுக்கு எல்லாம் தெரியாது, நல்லது தெரியவே தெரியாது, சுவாமி தெரியாது, பக்தி தெரியாது. இதை தவிர மற்றதெல்லாம் தெரியும். அதனுடைய இயற்கை, கலியினுடைய தர்மம் அப்படி. உடனே தெரிஞ்சுக்க முடியாது, உடனே அதை அனுபவிக்க முடியாது. நாம தேடி போகிறதே தான் உணர முடியும். அப்படி உண்டான இந்த க்ஷேத்திரத்துலதான் முதல்ல அந்த காசி யாத்திரையில இங்க நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு மேற்கொண்டு உண்டான காரியங்களை பண்ண போறோம். அப்பேற்பட்ட திரிவேணி ஸ்நானம். இந்த ஊர்ல முதல்ல ஸ்நானம். கங்கை சேர்றதுக்கு முன்னாடி அந்த கங்கையை எடுப்போம். இங்க சுத்த கங்கைன்னு பேர். இதுதான் நம்மளுடைய பூஜைகளுக்கு வச்சுக்கிறது. இறந்து போன பிற்பாடு அந்த ஜீவனுக்கு கொடுக்கறது. நம்ம ஆத்துலயே ஒரு சமாராதனை பண்றது. ராமேஸ்வரத்துல போய் இந்த இடத்துல போய் ஜலத்தை ராமநாதருக்கு இந்த தீர்த்தம் தான் அபிஷேகம் பண்ணணும். இது முடியல அப்படின்னு கேட்டாக்கா, காசியில கங்கா சொம்பு இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம். வேற இடங்கள்ல நாமளா ஜலத்தை எடுத்துக்கப்படாது. புரியுதா? இதுதான் இதற்கு உண்டான நமக்கு ஒரு விதியாக சட்டமாக அமைஞ்சிருக்கு. இப்படிதான் இன்னைக்கு நாம எல்லாமே பண்ண போறோம். அப்பேற்பட்ட பிரயாகையில முதல் நாள் நம்மளுடைய புண்ணிய யாத்திரை ஆரம்பிக்கிறது. சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியம், எல்லாரும் ஏதோ ஒரு பிரார்த்தனை, எல்லாருக்கும் ஆரோக்கியம், பகவானுடைய அனுகிரகம், திரிவேணியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் உண்டாக்கி தரணும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.